புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக்கோரி 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் 2642 பேரை தேர்தல் நேரத்திற்கு முன்பாக பணியில் சேர்க்கப்பட்டதாக கூறி தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது. மேலும் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்கக்கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய நிலையில் கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்து இருந்தார். ஆளும் அரசை கண்டித்தும் சட்டசபை வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி அரசு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசாங்கம் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு 10,500 சம்பளம் வழங்கப்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவிச்சாங்க. அறிவிப்பு செய்து 2 ஆண்டு ஆகி போச்சு. ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. ஆனா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கான சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம எங்களை தொடர்ந்து வஞ்சித்து புறக்கணித்து வராங்க.